ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை பௌர்ணமியை ஒட்டி சிவபெருமான் திரிபுராசுரனை வதம் செய்யும் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் ஆண்டுதோறும் கார்த்திகை பௌர்ணமியன்று சிவபெருமான் திரிபுராசுரனை வசம் செய்யும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இதனைத் தொடர்ந்து ராமநாத சுவாமி கோவிலில் இருந்து சுவாமி அம்பாள் மற்றும் பெரியாவிடை விநாயகர் முருகன் பரிவார தேவதைகளுக்கு சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதன்பின் கிழக்கு கோபுரம் முன் மண்டபத்திற்கு கொண்டு வரப்பட்டது. கிழக்கு கோபுர வாயில் சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதி முன்பு அமைக்கப்பட்டிருந்த சொக்கப்பனைக்கு பூஜைகள் நடைபெற்றது. இதன் பின்னர் திரிபுராசுரனை வதம் செய்யும் பாரம்பரிய நிகழ்ச்சி தொடங்கியது. திரிபுராசுரன் பனை மரத்திற்குள் ஒளிந்து கொண்டுள்ளதை கண்ட சிவபெருமான் மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாள் மரத்திற்குள் ஒளிந்திருக்கும் திரிபுராசுரனை தீ வைத்து வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவில் குருக்கள் கிரினாபதி சுவாமி அம்பாளிடமிருந்து தீபத்துடன் சென்று பனைமரத்திற்கு தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இதன் பின்பு சுவாமி அம்பாளுக்கு தீபாராதனை செய்யப்பட்டு 3ஆம் பிரகாரத்தில் வீதி உலா நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் துணை ஆணையர் சிவராம்குமார், செயல் அலுவலர் முத்துசாமி, ஆய்வர்கள் சிவக்குமார், முருகானந்தம், பேஸ்கார்கள் கமலநாதன், பஞ்சமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். சொக்கப்பனை கொளுத்தும் போது தீ விபத்தை தவிர்க்கும் வகையில் ராமேஸ்வரம் தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் அருள்ராஜ் தலைமையில் 13 பேர் கொண்ட குழுவினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சாந்தமூர்த்தி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சட்ட